பூமி எல்லாம் மைதானம் பொட்டல் வெளி தாம்பாலம். எதுக்கு ஒண்ணுனா நான் இந்த மாசம் தேவையான அரிசி ஜாமான் எல்லாம் இதுல இருக்கு. கால பரிகாரம் அந்தரத்தில் செஞ்சாரம். இந்த பணத்தை கையில வச்சுக்கணும். இந்த பணம் அவன் ஆர்ட் கிளாஸ்ல சேர்த்து விடுறதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி மாசம் மாசம் அவனுக்கு என்ன தேவையோ நான் வந்து செஞ்சிருவேன். நல்லபடியா அவனை நீங்க முன்னுக்கு மட்டும் கொண்டு வரணும். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம், நீ பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா. நல்லா பாடுறேன், ஆனா இதை கண்டினியூ பண்ணா நல்ல மியூசிக் கிளாஸ் போனாதான் கண்டினியூ பண்ண முடியும். சரியா? அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நான் மெனக்கட்டு வந்து பாக்குறேன். அவன் அப்பா சேர்த்து விடுவாரு, போய் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், நல்லா பாடணும். நல்லபடியா பிள்ளைங்களை மட்டும் பாத்துக்கோங்க. அம்மா இல்லாம வளர்ற பசங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டு. கஷ்டம் தான், இந்த கஷ்டத்தோட இவ்வளவு தூரம் செய்றீங்க. நல்லபடியா பாத்துக்கோங்க. சரியா? தம்பி, உன்னோட திறமைக்கு நான் கை கொடுக்குறேன், என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை மேலே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டா கண்டிப்பா நம்ம எங்க போனாலுமே சரி வெற்றி நமக்கு தான். இந்த வீடியோவை ஜெர்த் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிற இந்த ஐடியில தான் போஸ்ட் பண்ணிருக்காரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்படுறவங்களா பார்த்து தேடி போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த குழந்தைக்குமே வந்து நிறைய திறமைகள் இருக்கு. நல்லா படிக்கிற திறமையும் இருக்கு, நல்லா பாடுற திறமையும் இருக்கு. அப்படிப்பட்ட இவரை போய் நேர்ல சந்திச்சு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கி கொடுத்து அவங்க அப்பா நம்பிக்கையும் கொடுக்குறாரு. நான் இருக்கேன், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ நல்லா படிக்கணும்பா, நல்லபடியா மேல வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான பாட்டு பாட சொல்றாரு. அந்த குழந்தையும் அவ்வளவு அழகா பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த திறமையை நீ வளர்த்துக்கோ, சோ இதுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க அப்பா கிட்டயும் நல்லபடியா பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அங்கிருந்து கிளம்புற மாதிரியான இந்த வீடியோவை சூப்பரா முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜெர்த் ஆஃப் ஹியூமனிட்டி பண்ற இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.